அனைவருமே களிப்புடன் கை கொட்டுங்கள், மகிழ்ச்சி குரலுடன் கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியமான தெய்வீக திருப்பணியானது நன்றி அறிதலாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜான் சிராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜேஷ் அனிதாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோசப் பிலோமினாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், வினோத் மோர்சியாவுடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தெய்வீக திருப்பணியிலே மன்றாடி ஜெபிப்போம். பிரியமானவர்களே, கடந்த வாரம் முழுவதும் நம்மை பாதுகாத்த கடவுளுக்கு நன்றி கூறுவோம். இந்த புதிய வாரத்திலும் இறைவன் நம்மையும் நமது குடும்பத்தையும் தொடர்ந்து தனது குணப்படுத்தும் ஆஸ்வதிக்கும் கரத்தால் வழிநடத்த இறையருளை வேண்டி ஜெபிப்போம். நம் மத்தியிலே இந்த கொரோனா தொற்று அதிகமாக தீயை போல வரவேற்கக்கூடிய இந்த தருணத்திலே கடவுள் தாமே நம் சார்பாக இருந்து இந்த நோயை நம் மத்தியிலிருந்து அகற்றவும், நாம் இயல்பான வாழ்வை துவங்க இறைவன் நம் மீது இரக்கம் கொள்ள, நமது பாவங்களை மன்னிக்க, நம்மை ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை அருள்ந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த பரிசுத்த கல்வாரி வழியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகிய பொழுதும் கன்னியான புனிதமரியாதையும் வானத்துதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நல்மனதோருக்கு அமைதியாகுக. மை புகழ்கின்றோம், மை வாழ்த்துகின்றோம், மை ஆராதிக்கின்றோம், மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு மக்கள் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகி இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகி இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாக இறைவனின் மாற்றில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளாலும் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீர். அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் புனிதர் வரும்பொழுதெல்லாம் இங்கே தங்கி செல்லட்டும். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 8 முதல் 11 மற்றும் 14 முதல் 16 முடிய. ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு சென்றார். அங்கிருந்த பணக்கார பெண் ஒருவர்
அவரை உணவருந்தும்படி வற்புறுத்தினார். அதன்பின் அவர் அவ்வழியே செல்லும் பொழுதெல்லாம் அங்கே உணவருந்திவிட்டு செல்வார். அவர் தம் கணவனை நோக்கி, நம்மிடம் அடிக்கடி வரும் ஆண்டவரின் அடியவர் புனிதர் என்று நான் கருதுகிறேன். ஆதலால் வீட்டு மேல்தளத்தில் சிறு அறை ஒன்றை அவருக்காக கட்டி அதில் படுக்கை, மேசை, நாற்காலி, விளக்கு முதலியன தயார்படுத்தி வைப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் அங்கே தங்கி செல்லட்டும் என்றார். எலிசா ஒரு நாள் அங்கு வந்து மாடி அறையில் தங்கி ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். எலிசா வேறு எந்த விதத்தில் அவருக்கு உதவி செய்யலாம் என்று கேட்டார். அதற்கு கேகசி, அவருக்கு குறை ஏதும் இல்லை, ஆனால் அவருக்கு பிள்ளை இல்லை, அவருடைய கணவருக்கும் வயதாகிவிட்டது என்றான். எலிசா அவளை இங்கு வரச் சொல் என்றார். அவ்வாறே அவன் அவரை அழைக்க அவரும் கதவருகில் வந்து நின்றார். எலிசா அவரை நோக்கி, அடுத்த ஆண்டு இதே பருவத்தில் உனக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 89. நாம் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். 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 இறைவசனம் 1 மற்றும் 2. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. ஜெபப்பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இறைவசனங்கள் 15 மற்றும் 16. விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். ஜெபப்பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்று பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்று பாடுவேன். இறைவசனங்கள் 17 மற்றும் 18. ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை, உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது, நம் அரசர் இஸ்ராயலின் தூயவருக்கு உரியவர். ஜெபப்பாடல். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 3 முதல் 4 மற்றும் 8 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து
கடவுளுக்காக வாழுகிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறைச்சொற்றல்கள் 37-42 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: என்னை விட தம் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். என்னை விட தம் மகனிடமோ மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோரும் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். என் பொருட்டு தன் உயிரை இழப்போரோ அதை காத்து கொள்வர். உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார். இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். இச்சிறியோரில் ஒருவருக்கு அவர் என் சீடர் என்பதால் ஒரு கிண்ணம் குளிர்ந்த நீராவது கொடுப்பவரும் தம் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, கடவுளுக்காக வாழ்பவர் கடவுளுடைய பணியை செய்யக்கூடிய நபருக்கு துணையாக இருப்பார். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம். கடவுளுக்காகவே வாழக்கூடிய மனிதர்கள் கடவுளுடைய பணியை செய்யக்கூடிய நபர்களுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது அவர்கள் கடவுளுக்கு எப்பொழுதுமே உதவி செய்கிறார்கள் என்பது போல் ஆகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். எலிசா ஒரு பணக்கார வீட்டிற்கு செல்கின்றார். அங்கே தங்குகின்றார். அந்த வீட்டில் அவருக்கான உபசரிப்பு கிடைக்கிறது. அவர் உண்மையான இறைவாக்கினர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். ஆகவே அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் நீண்ட நாட்களாக குழந்தை வரவில்லாத மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை நாம் தருவதை பார்க்கின்றோம். ஆகவே அந்த குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணித்த ஒரு தம்பதியர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எண்ணற்ற குடும்பங்கள் வீடுகள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் இவர்கள் மட்டும் இவர் இறைவாக்கினர் என்பதை அறிந்து அந்த மேல் வீட்டிலே ஒரு அறையிலே அவருக்கான ஒரு படுக்கை, ஒரு நாற்காலி, ஒரு மேசை, ஒரு விளக்கு, எது தேவைப்படுகிறதோ அவருக்கு என்பதை அறிந்து அவர்கள் கொடுக்கிறார்கள். அது நித்தமாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அதை தான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். என் பெயரால் உங்களிடத்திலே வருபவர்களுக்கு நீங்கள் ஒரு கிண்ணம் தண்ணீரை கொடுக்கின்ற பொழுது அதற்கான கைமாறை நான் தராமல் நான் இருக்க மாட்டேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆகவே நாம் வாழுகின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மில் செயலாற்ற நாம் அனுமதிக்க வேண்டும். எவ்வாறாக இன்று முதல் வாசகத்திலே அந்த பெண்மணி ஆண்டவராகிய கடவுள் தனக்குள்ளே செயலாற்ற இவருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், கடவுளுக்கு என அர்ப்பணமானவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று கடவுளை தனது உள்ளத்திலே செயலாற்ற அவர் அனுமதித்தது போல நாமும் அனுமதிக்கின்ற பொழுது பவுலடியார் சொல்வது போல வாழ்வது நாமல்ல, கிறிஸ்துவே நமக்குள் வாழ்பவராக இருக்கின்றார்.
ஆகவே இயேசு பிரியமானவர்களே, நாம் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கின்ற பொழுது கடவுள் நம்மை அதிகமாக நேசிப்பவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நாம் பணத்தை அதிகமாக நாடுகின்ற பொழுது அல்லது சொத்துக்களை அதிகமாக நாடுகின்ற பொழுது நாம் உறவுகளை இழந்து விடுகின்றோம். பதவியை நாடுகின்ற பொழுது நாம் நமது நேர்மையை நாம் இழந்து விடுகின்றோம். இந்த களியாட்டத்தை நாம் அதிகமாக விரும்புகின்ற பொழுது நாம் நமது கடமையை செய்ய நாம் தவறி போகின்றோம். கடமையை செய்ய நாம் முற்படுவதில்லை. ஆனால் கடவுளை நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது கடவுள் அனுப்பக்கூடிய மகனையும் மகளையும் அனைவரையும் நாம் அரவணைப்பவர்களாக இருக்கின்றோம். இயேசு பிரியமானவர்களே, கடவுளுக்கு அர்ப்பணமான ஒரு மகனாக ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு நபர் வாழ்ந்து வந்தார். அவரை சுவிட்சர் என்று அழைப்பார்கள். ஆப்பிரிக்க தேசத்தின் காந்தி என்று கூட அழைப்பார்கள். அந்த நபர் ஒரு தத்துவ அறிஞர், இறையியல் அறிஞர். அவர் இருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலே ஒரு முதல்வராக இருந்தவர். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசித்த பொழுது அவர் அனைத்து பதவியை விட்டுவிட்டு தனது ஊருக்கு மிக தொலைவிலே இருந்த யாரும் அண்ட முடியாத ஒரு பகுதியாக இருந்த ஒரு இடத்திலே தொழுநோயாளர்கள் இருந்தார்கள். அவர் தனது பதவி அனைத்தையும் விட்டுவிட்டு நான் அவர்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று சென்று அவர் அவர்களுக்காக உதவி செய்தாராம். இயேசு பிரியமானவர்களை, நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளை நம்மிலே நாம் அழைக்கின்ற பொழுது, கடவுளை அனுமதிக்கின்ற பொழுது கடவுள் இவ்வாறாக பிறருக்காக நம்மையே கையளிக்க அவர் நம்மை உந்தி தள்ளுகின்றார். எவ்வாறாக இந்த முதல் வாசகத்திலே இந்த பெண்மணியானவர் எவ்வாறாக இறை அடியாருக்கு உதவி செய்தாரோ அதே போல இந்த மகனும் தான் இருந்த அந்த பதவியிலிருந்து அனைத்தையும் விட்டுவிட்டு கடவுளுடைய சாயலாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய போவதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நமது வாழ்விலும் கூட நாம் அனைத்தையும் கடவுளுக்காக, கடவுள் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு துணையாக இருக்கின்ற பொழுது நமக்கும் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கடவுள் நமது வாழ்வையும் உயர்த்துபவராக இருக்கின்றார். எவ்வாறாக இந்த குழந்தை இல்லா மகளுக்கு இந்த குழந்தை வரத்தை தந்தது போல, எவ்வாறாக இந்த நற்செய்தியிலே சொல்லப்பட்டது போல அனைவருக்கும் கைமாறி கிடைக்கும். ஒரு மகன் நேர்மையாக இருக்கிறாரா, அவரை நீ மதிக்கின்ற பொழுது உனக்கான கைமாறி கிடைக்கும். அதை விட்டுவிட்டு அவரை ஏளனம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உனக்கான தண்டனை கிடைக்கும். ஒரு மனிதன் நீதிமானாக இருக்கின்றாரா, அவரை நாம் மதித்து அவர் பக்தி உள்ளவர், அவர் அனைவருக்கும் முன்மாதிரியாக இருக்கின்றார் என்கின்ற ஒரு மதிப்பை தருகின்ற பொழுது கடவுள் அதற்கான கைமாறை தருகின்றார். அவரை வேறு விதத்திலே நாம் தாக்குகின்ற பொழுது நாம் நிச்சயமாக அதற்கான தண்டனையை பெற்றவர்களாக நாம் வாழ்கின்றோம். அது வாழக்கூடிய இந்த நாட்களிலே நாம் எவ்வாறாக இருக்கிறோம்? கடவுளுக்காக வாழ்கிறோமா? அப்படி என்று சொன்னால் கடவுளால் அனுப்பப்பட்ட அவருடைய அன்பு நபர்களுக்கு நாம் துணையாக இருக்கிறோமா? எந்த விதத்திலே நாம் துணையாக இருக்கிறோம் என்பதை அலசி ஆராய்வோம். அவ்வாறாக துணையாக இருக்கின்ற பொழுது அதற்கான கைமாறு இறைவன் நமக்கு இரட்டிப்பாக தருவார். அந்த வரத்திற்காக இறைவன் மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட ஆட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்பட்டு
ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்நோக்குகிறேன். ஆமென். பிரியமானவர்களே, நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மன்றாடி ஜெபிப்போம். நமது உள்ளத்தை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவன் நமது கண்ணீரை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். நமத்தில் இருக்கக்கூடிய நோய் நொடி நம்மை விட்டு அகல வேண்டும் என்று இறைவனிடத்திலே மன்றாடி ஜெபிப்போம். கடவுளுடைய இறை தூதர்களுக்கு துணையாய் நிற்பேன் என்கின்ற உறுதிமொழியோடு கடவுள் அத்தகைய ஆற்றலை, சக்தியை, கருத்தையும் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் தர வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடி ஜெபிப்போம். இடத்திலே யாரெல்லாம் உதவியை கேட்டிருக்கிறார்களோ அனைவரும் நினைத்து பார்த்து மௌனமாக வேண்டும். அனைத்தையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை தந்தேன் தந்தேன் தலைவா, உள்ளது எல்லாம் உமக்காக, உயர் பலியானாய் எமக்காக, அதில் எம்மையும் இணைத்திடவா. தந்தேன் தந்தேன் இறைவா, என்னை தந்தேன் தந்தேன் தலைவா. இயற்கை அழகு முந்தன் எழில் வண்ணம், அங்கு இருக்கும் வளங்கள் முந்தன் அருள் கோலம். கண்டேன் கண்டேன் முந்தன் கருணை உள்ளம் தினம், வந்தேன் வந்தேன் முந்தன் மலர் பாதம். தயவுடன் என்னையும் ஏற்றிடுவார், உம்படியாய் என்னையும் மாற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான படி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனை கேட்டார்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உம்மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மீளே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிறைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் நேரி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர்,
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருளால் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீன்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிகு மக்களாய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோர் புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசா அம்மாள், புனித அல்போன்ஸ் அம்மாள், கோடிய புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்று வாழும் எல்லாம் தந்தையே, தூய ஆவி ஒன்றிப்பிலே எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமதே. பணித்த ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமை நிறைகளை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆண்டு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்று நிலைத்திருப்பதாக.
தெய்வீக திருப்பலின் வழியாக இறைவன் நமக்கு அருளக்கூடிய ஒற்றுமையை, சமாதானத்தை, கைமாறை, அமைதியை நம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன். என்னை விசுவசிப்பவர்கள், என்னோடு இருப்பவர்களுக்கு நான் ஏற்ற கைமாறை அளிப்பேன் என்று சொல்லக்கூடிய அன்பின் இயேசு நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கிறார். டிசம்பரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரை தேவரின் இல்லத்தில் என்று நான் தகுதியேற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், தானமாக குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. வாசக்காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழ்வும் என் வளமும் எல்லாம் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவா, என் வாசக்காற்றே என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என்னுள் இருப்பதெல்லாம் அவரது திருப்பெயருக்கே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித வழிபொருளின்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதரல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனுக்கு நேர்ந்த உதவியை செய்ய சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. Father